This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கடனுக்கு மட்டுமல்ல, வேலைக்கும் சிபில் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். உஷாராக இருங்க இளைஞர்களே. வங்கியில் வேலை செய்வதற்கு சிபில் ஸ்கோர் நல்ல நிலைமையில் இருப்பது முக்கியம் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் இதனை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்க்கிள் அடிப்படையிலான அதிகாரிகள் பதவிக்கு சமீபத்தில் ஒருவரை நியமித்திருந்தது. ஆனால் இந்த உத்தரவை திடீரென ரத்து செய்து அவரை பணியிலிருந்து விடுவித்திருக்கிறது. நியமிக்கப்பட்ட நபர் கடனை சரியான காலத்தில் செலுத்தாததால் அவரது சிவில் ஸ்கோர் குறைந்திருக்கிறது. எனவே அந்த நடவடிக்கை எடுத்திருப்பதற்காக வங்கி விளக்கமளித்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். வழக்கு நீதிபதி என் மாலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் வங்கி நிர்வாகம் எடுத்த முடிவு சரியானதுதான் என்று கூறி பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்களின் பணத்தை கையாளும் வங்கி ஊழியர் கண்டிப்பாக நிதி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மனுவை தள்ளுபடி செய்ததற்கான காரணம் என்று நீதிபதி கூறியுள்ளார். மோசமான நிதி ஒழுக்கத்துடன் இருந்தால் அவரை நம்பி எப்படி பொதுமக்கள் பணம் ஒப்படைக்கப்படும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள சிபில் ஸ்கோர் தொடர்பான தகுதி அளவுகோலை மனுதாரர் எதிர்க்கவில்லை. அதாவது ஆட்சேர்ப்புக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறையில் கடனை திருப்பி செலுத்துவதில் தவறான பதிவுகள் உள்ளன அல்லது சிபில் குறித்து பிற வெளிப்புற ஏஜென்ட்களிடமிருந்து அறிக்கையை பெறப்பட்டவர்கள் நியமனத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இருந்தும் மனுதாரர் ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் உள்ள தகுதி நிபந்தனையை ஆட்சேபிக்காமலே வேலைக்கு விண்ணப்பித்துள்ளார். தேர்வு எழுதி மற்றும் நேர்காணல் கலந்து கொண்டுள்ளார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரே அவருடைய சிபில் ஸ்கோர் மோசமாக இருப்பதை வங்கி தெரிந்து கொண்டது. இந்த நபர் கடந்த 2018ஆம் ஆண்டு ஐசிஐசிஐ வங்கியில் துணை மேலாளராக பணியாற்றினார். அந்த நேரத்தில் 90,000 முதல் 1.5 லட்சம் வரை 3 தனிநபர் கடனை பெற்றிருக்கிறார். ஆனால் கடனை சரியான தேதியில் திருப்ப செலுத்தாமல் இருந்திருக்கிறார். மேலும் 2019ஆம் ஆண்டில் HDFC வங்கியில் 40,000 கிரெடிட் கார்டு தொகையை செலுத்தாமல் நஷ்டம் ஏற்படுத்தியுள்ளார் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாங்கப்பட்ட கடனுக்கு சரியான நேரத்தில் இஎம்ஐ கட்டுவது, குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை அடைப்பது ஆகியவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு இதைதான் சிபில் ஸ்கோர் என்கிறார்கள். இதை வைத்து ஒருவரின் கடன் வரலாறு எப்படி இருக்கிறது, அவர் நிதி விவரத்தை சரியாக கையாளுகிறாரா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.